விஜய்க்கே தளபதினு தான் பேரு. அவரே தட்டி தூக்கிய தளபதிகள் யாரா இருக்கும்னு பாக்குறீங்களா? ஒன்னு ரெண்டு தளபதிகள் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் விஜய் தட்டி தூக்கிய கதை அவருடைய ஆக்ஷன் படம் ஸ்கிரீன் பிளே மாதிரி அவ்வளவு பரபரப்பா இருக்கும். அப்படி கொண்டு வந்ததுக்கு பின்னால ஹிடன் அஜெண்டாவும் இருக்கு, சீக்ரெட் அசைன்மெண்ட்டும் இருக்கு. அந்த தளபதிகள் யாரு, அவர்கள் எப்படி விஜய் தம் பக்கம் கொண்டு வந்தாரு, யாருக்கு என்ன அஜெண்டா, யாருக்கு என்ன அசைன்மெண்ட்ங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா அந்த தளபதிகளை ஏன் தூக்கினாரு தெரிஞ்சா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அதுக்கு முன்னாலே நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜயை சினிமாவுக்கு கொண்டு வந்தவர் அவரோட தந்தை எஸ்ஏசின்னு எல்லோருக்கும் தெரியும். சினிமாவுல ஜெயிக்க விஜய் என்ன செய்யணும், எப்படி நடிக்கணும், எந்த கதையில் நடிக்கணும், எந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எந்த கம்பெனில நடிக்கணும், யாருக்கு எப்போ கால்ஷீட் தரணும், எப்படி சம்பளம் வாங்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து இளைய தளபதி விஜயை தளபதி விஜயா சினிமாவுல வளர்த்து விட்டார் எஸ்ஏசி. அதே எஸ்ஏசி தான் விஜயோட அரசியலுக்கும் பக்காவா ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தவர். விஜய் ரசிகர் மன்றங்களை தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிச்சு ஒருங்கிணைச்சு விஜய்க்கு பக்கபலமா அவரோட ரசிகர் மன்றங்களை மாத்தி விஜய் மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்தவர் எஸ்ஏசி. நாகப்பட்டினத்துல மீனவர்களுக்கு ஆதரவா போராட்டம் நடத்தினது, இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா சென்னையில உண்ணாவிரதம் இருந்தது, விஜயை போயஸ் கார்டனுக்கே கூட்டி போய் ஜெயலலிதாவை பார்க்க வச்சதுன்னு விஜயோட ஆரம்ப கால அரசியல் அஜெண்டாவை செட் பண்ணினது எஸ்ஏசி தான். அதனால விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அவரோட தந்தை எஸ்ஏசி தான் பொதுச் செயலாளர், அவை தலைவர் மாதிரியான முக்கியமான பதவியில இருப்பார்னு பலரும் நினைச்சாங்க. அந்த இடத்துல தான் விஜய் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. தன்னோட தந்தை எஸ்ஏசிக்கு பதிலா இன்னொருத்தர களமிறங்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். அந்த நபர் தான் புஸ்ஸி ஆனந்த். தன்னை சினிமாவில வளர்த்து விட்டு அரசியலையும் இறக்கிவிட்ட தந்தை எஸ்ஏசிக்கு பதிலா இன்னொருத்தர தன்னோட தளபதியாக அடையாளம் காட்டுறார் விஜய்னு சொன்னா அந்த புஸ்ஸி ஆனந்த் அவ்வளோ பெரிய ஆளான்னு நீங்க கேட்கலாம். மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது, விஜய்க்கும் விஜய் ரசிகர்களுக்கும் புஸ்ஸி ஆனந்த் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த புஸ்ஸி ஆனந்த் பாண்டிச்சேரிக்காரர். ரியல் எஸ்டேட், மதுக்கடை, பைனான்ஸ்னு பெரிய தொழிலதிபர். அரசியல குதிக்கணும்னு ஆசை வந்தப்போ காங்கிரஸ் தலைவர்களோட நெருக்கம் காட்டினார். புதுச்சேரியில கண்ணன்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் கருத்து வேறுபாட்டால புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ்னு புது கட்சி ஆரம்பிச்சார். அந்த கட்சி சார்பா புதுச்சேரியில இருக்கிற புஸ்ஸி தொகுதியில போட்டியிட்டு 2006ல எம்எல்ஏ ஆனார் ஆனந்த். அந்த நிமிஷத்துல இருந்து வெறும் ஆனந்த் புஸ்ஸி ஆனந்தா மாறினார். அடிப்படையில விஜய் ரசிகரா இருந்ததால எஸ்ஏசிக்கு அறிமுகமானார் புஸ்ஸி ஆனந்த். ஆரம்பத்துல புதுச்சேரி விஜய் ரசிகர் மன்ற கௌரவ தலைவரா இருந்த புஸ்ஸி ஆனந்துக்கு விஜய் கூட நேரடி அறிமுகம் கிடைச்சது. ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகளை விஜய்க்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்து விஜய் கிட்ட நல்ல பேரை சம்பாதிச்ச புஸ்ஸி ஆனந்த் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அகில இந்திய விஜய் மக்கள் என்ற பொறுப்பாளர் பதவிக்கு வந்தாரு. விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கினப்போ அந்த பொதுச் செயலர் பதவியை யாருக்கு தரப்போறார் விஜய்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தப்போ விஜயோட ஒரே சாய்ஸ் புஸ்ஸி ஆனந்த் தான். இடைப்பட்ட காலத்துல எஸ்ஏசி கோஷ்டி, புஸ்ஸி ஆனந்த் கோஷ்டின்னு மக்கள் இயக்கத்துல கோஷ்டி மோதல் வந்துச்சு. எஸ்ஏசி ஆதரவாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார் புஸ்ஸி ஆனந்த். அப்படி எஸ்ஏசி புஸ்ஸி ஆனந்த் மோதல் நடந்தப்போ விஜய் யார் பக்கம் நின்னார் தெரியுமா? தன்னோட தந்தை எஸ்ஏசி பக்கம் நிக்கல, அதுக்கு பதிலாக புஸ்ஸி ஆனந்த் பக்கம் நின்னார் விஜய். அந்த அளவுக்கு விஜயின் நம்பிக்கைக்குரிய தளபதியா மாறி இருந்தார் புஸ்ஸி ஆனந்த். விஜயோட ரசிகர்களுக்கு விஜய் ஒரு கண்ணுன்னு சொன்னா புஸ்ஸி ஆனந்த் இன்னொரு கண்ணு. விஜய் ரசிகர்கள் விஜய் கால்ல விழுந்து ஆசி வாங்குறத எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா விஜய் ரசிகர்கள் பொதுவெளியில புஸ்ஸி ஆனந்த் கால்ல விழுந்து ஆசி வாங்குவாங்க. விஜய் ரசிகர்கள் மன்றங்கள் ஒவ்வொன்றும் புஸ்ஸி ஆனந்த் கட்டுப்பாட்டுல இருக்கிறதால மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரோடையும் புஸ்ஸி ஆனந்த் நேரடி தொடர்புல இருக்காரு. புஸ்ஸி ஆனந்தோட மொபைல் நம்பர் முக்கிய நிர்வாகிகள் கிட்ட இருக்குமான்னு தெரியாது. ஆனா அந்த முக்கிய நிர்வாகிகளோட மொபைல் நம்பர் புஸ்ஸி ஆனந்த் மொபைல்ல இருக்கும். எந்த மாவட்டத்துல, எந்த ஊர்ல, எந்த நிகழ்ச்சியை நடத்துறதுன்னு முடிவு பண்றது புஸ்ஸி ஆனந்த் தான்.
எதுவா இருந்தாலும் புஷி ஆனந்த் மூலமா தான் விஜயோட கவனத்துக்கு போகும். இன்னும் சொல்ல போனா புஷி ஆனந்த் என்கின்ற இரும்பு கதவை தட்டித்தான் விஜயை நெருங்க முடியும். அந்த அளவுக்கு விஜயோட நம்பிக்கைக்குரிய தளபதி புஷி ஆனந்த். அதனாலதான் விஜய் மக்கள் இயக்க பொதுச் செயலாளராக இருந்த புஷி ஆனந்தையே தமிழக வெற்றி கழகத்துக்கும் பொதுச் செயலாளராக்கினார் விஜய். அந்த வகையில விஜய்க்கும் ரசிகர்களுக்குமான ஒரே பாலம் புஷி ஆனந்த் மட்டும்தான். அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடிய தொண்டர்களை விஜய் நேரடியா டீல் பண்ண முடியாதுங்கிறதால அந்த வேலையை புஷி ஆனந்த் கிட்ட தந்திருக்காரு விஜய். தன்னோட கண்டிப்பான பேச்சு, மிரட்டலான கண்ணொசைவு, அதிரடியான நடவடிக்கைகள் மூலமா கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுல புஷி ஆனந்துக்கு சமமா அந்த கட்சியில வேற யாரும் கிடையாது. புஷி ஆனந்த் சொன்னா கேட்பாங்க, புஷி ஆனந்த் சொன்னா மட்டும்தான் கேட்பாங்கிறது தான் இன்னைக்கும் ரியாலிட்டி. புஷி ஆனந்துக்கு அடுத்தபடியா விஜய் தட்டி தூக்கிய தளபதிகள் பட்டியல்ல ஜான் ஆரோக்கியசாமி முக்கியமானவர். எப்படி பிரசாந்த் கிஷோர் திமுகவோட வியூக வகுப்பாளரா இருந்த திமுகவை ஜெயிக்க வச்சாரோ அது போல தன்னை ஜெயிக்க வைக்க போறவர்னு விஜய் நம்புற நபர்கள்ல முக்கியமானவர் ஜான் ஆரோக்கியசாமி. அப்படி என்ன சாதிச்சுட்டாருன்னு சொல்லி அவரை விஜய் தட்டி தூக்கி இருக்காருன்னு கேட்டீங்கன்னா 2-3 விஷயம் மட்டும்தான் சொல்றேன். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில ஆங்கில இலக்கியம் படிச்சு சென்னை லயோலாவுல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சு வெவ்வேறு மக்கள் தொடர்பு நிறுவனங்கள்ல வேலை பார்த்த ஜான் ஆரோக்கியசாமி லீடர்ஷிப் அட்வைசரி கம்பெனியை சொந்தமா நடத்தினார். பிறகு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் மாதிரி ஜேபேக் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சார் ஜான் ஆரோக்கியசாமி. ஆரம்பத்துல சிவசேனாவுக்கும் சீதாராமையாவுக்கும் வியூக வகுப்பாளராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமியை 2016ல தன்னோட தேர்தல் வியூக வகுப்பாளரா நியமிச்சார் அன்புமணி. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற கோஷத்தை பாமாவுக்கு உருவாக்குனதுல ஆரம்பிச்சு அன்புமணியோட ஹைடெக் தேர்தல் பிரச்சாரம் வரை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. 2016 தேர்தல்ல அன்புமணியோ பாமகவோ ஜெயிக்கல. ஆனாலும் பாமகவோ இமேஜை மாத்தி அமைச்சதுலயும் அன்புமணிய வட மாவட்டம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுலயும் ஜான் ஆரோக்கியசாமியோட பங்கு முக்கியமானது. அதனாலதான் 2021 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கான வியூக வகுப்பாளரா ஜான் ஆரோக்கியசாமியை நியமிச்சார் சீமான். மாற்றத்துக்கான எளிய மக்களின் புரட்சிங்கிற கோஷத்தை சீமானுக்காக உருவாக்கி தந்தார் ஜான் ஆரோக்கியசாமி. அந்த தேர்தலை சீமான் ஜெயிக்கலனாலும் கூட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகபட்ச வாக்குகள் கிடைத்தது. இதையெல்லாம் உன்னிப்பா கவனிச்ச விஜய் தன்னோட தமிழக வெற்றி கழகத்தோட வியூக வகுப்பாளரா ஜான் ஆரோக்கியசாமியை நியமிச்சு பல கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். பொதுவா வியூக வகுப்பாளரை ரகசியமா செயல்பட வைக்கிறது தான் எல்லா கட்சிகளுக்கும் பழக்கம். ஆனா தன்னோட வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமின்னு பகிரங்கமா அறிவிச்சவர் விஜய் மட்டும்தான். ஒரு நடிகரா மக்கள் கிட்ட பிரபலமா இருக்கிற விஜயை ஒரு கட்சியோட தலைவரா ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தேவையான வியூகங்களை உருவாக்குறது தான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய் தந்த அசைன்மெண்ட். எங்கே மாநாடு போடணும், எப்போ பொதுக்கூட்டம் நடத்தணும், யார் யாரை பரப்புரையில ஈடுபட வைக்கணும், எப்போ விஜயை மக்கள் கிட்ட பேச வைக்கணும், எப்படிப்பட்ட செய்திகளை மீடியா மூலம் கொண்டு சேர்க்கணுங்கிறதுல ஜான் ஆரோக்கியசாமியோட முடிவு முக்கியமானது. ஒரு லீடரா, ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா விஜய பொசிஷன் பண்றதுதான் ஜான் ஆரோக்கியசாமியோட வேலைனாலும் எந்த கட்சியோட கூட்டணி வச்சா விஜய்க்கு நல்லதுன்னு சொல்ற பொறுப்பும் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட இருக்கு. ஆக என்னென்ன செய்யணும்னு சொல்றது ஜான் ஆரோக்கியசாமியோட வேலை. அதை செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது விஜய் மற்றும் புஷி ஆனந்தோட பொறுப்பு. ஜான் ஆரோக்கியசாமிக்கு அடுத்தபடியா விஜய் தட்டி தூக்கிய மற்றொரு தளபதி ஆதவ் அர்ஜுனா. லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் வியூகம் வகுக்கிறதுல ஆர்வம் அதிகம். அப்படிதான் பிரசாந்த் கிஷோர் கிட்ட ஆதவ் அர்ஜுனா அறிமுகமாகி இருந்தாரு. 2021 தேர்தல் பிரசாந்த் கிஷோரை திமுகவோட வியூக வகுப்பாளரா கொண்டு வந்தப்போ பிரசாந்த் கிஷோருக்கும் திமுகவுக்கும் இடையே மீடியேட்டர் போல இருந்தாரு ஆதவ் அர்ஜுனா. தேர்தல் முடிஞ்சதும் திருமாவளவன், சீமானு பல தலைவர்களோட தொடர்புல இருந்த ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்கிற நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா விசிகாவுக்காக ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை வெப்சைட்டை உருவாக்கி கொடுத்தாரு.
அவரோட நிறுவனம் தான் விசிகாவுக்காக ஒரு மாநாட்டை நடத்தி கொடுத்துச்சு. அதன் மூலமா விசிகாவுல சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கொடுத்தாரு திருமாவளவன். அதுவரைக்கும் பெருசா பொதுவெளிக்கு வராத ஆதவ் அர்ஜுனா திடீர்னு ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சின்னு பேச ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல திருமாவளவனுக்கு ஆதரவுங்கிற பேர்ல திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு. அது திருமாவளவனுக்கு நெருக்கடியா மாற ஆரம்பிச்சது. அந்த சமயத்துலதான் அம்பேத்கர் புத்தகத்தை விகடன் பிரசுரம் மூலமா வெளியிட ஏற்பாடு செஞ்ச ஆதவ் அர்ஜுனா அந்த மேடையில விஜயையும் திருமாவளவனையும் கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டாரு. ஆனா அது சர்ச்சையாகும்னு கணிச்ச திருமாவளவன் அந்த விழாவுல விஜயோட சேர்ந்து மேடைக்கு வர மறுத்துட்டாரு. அதன் பிறகும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்து ஆதவ் அர்ஜுனா பேச அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாரு திருமாவளவன். ஒரே சமயத்துல திமுகவுக்கும் நெருக்கடி கொடுத்து திருமாவளவனையும் சர்ச்சையில சிக்க வச்ச ஆதவ் அர்ஜுனாவை திடீர்னு ஒரு நாள் தட்டி தூக்கினாரு விஜய். விசிகாவுல இருந்து நேரா தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர்னு ஒரு பதவியை கொடுத்தாரு விஜய். ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரோட இணைந்து செயல்பட்ட அனுபவம், திமுகவுக்கு வேலை பார்த்தப்போ கிடைச்ச தொடர்புகள், விசிகாவுல கிடைச்ச அனுபவம் எல்லாத்தையும் தன்னோட கட்சிக்கு திருப்பணுங்கிறது தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு விஜய் கொடுத்த அசைன்மெண்ட். முக்கியமா தேர்தல் வியூகங்கள் வகுக்கிறப்போ கூட்டணிக்கு வர விரும்புற கட்சிகளோட 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட பேசுறதுல ஆரம்பிச்சு ஊடகங்களை டீல் பண்றது வரை பல விஷயங்களை ஆதவ் அர்ஜுனா மூலமா செய்யறதுதான் விஜயோட அஜெண்டா. அடுத்து விஜய் தட்டி தூக்கிய நபர் சிடிஆர் நிர்மல்குமார். பாஜகவோட ஐடி விங் பிரிவுக்கு தலைவராகியிருந்தவர். பாஜகவுக்கு ஆதரவா திமுகவுக்கு எதிரான சோசியல் மீடியா பதிவுகளை உருவாக்குறது, அதை தீவிரமா பரப்புறதுல அனுபவம் உள்ளவர். அதனால தான் பாஜகவுக்குள்ள நிர்மல்குமாருக்கு சிக்கல் வந்தப்போ கொஞ்சமும் யோசிக்காம அவரை தன்னோட கட்சிக்கு தூக்கினார் எடப்பாடி பழனிசாமி. என்னதான் ஐடி விங் அனுபவம் இருந்தாலும் அதிமுகவுக்காக சில முக்கியமான வேலைகளை ஐடி விங் மூலமா செஞ்சாலும் நிர்மல்குமாரால அதிமுகவுல ஒட்ட முடியல. தாமரை இலை தண்ணீராயிருந்த நிர்மல்குமாரை ஒரே நாள்ல தன்னோட கட்சிக்கு தட்டி தூக்கினார் விஜய். அவருக்கு ஐடி விங் மற்றும் சமூக ஊடக துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்திருக்கார் விஜய். பாஜக ஐடி விங் பிரிவுல வேலை பார்த்தப்போ கிடைச்ச அனுபவம், தொடர்புகள் ஆரம்பிச்சு அதிமுகவுல இருந்தப்போ கிடைத்த தகவல்கள் வரை எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றிக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு விஜய் கொடுத்த அசைன்மெண்ட். எந்த ட்விட்டை, எந்த வீடியோவை எப்போ ஷேர் பண்ணினா அது எப்படி வைரல் ஆகுங்கிற வித்தை தெரிஞ்சவங்கிறதால சிடிஆர் நிர்மல்குமாரை ரொம்பவே நம்பி களமிறங்கியிருக்கார் விஜய். அதே போல விஜய் தட்டி தூக்கிய மற்றொரு நபர் ராஜ்மோகன். பட்டிமன்ற பேச்சாளர். விஜய் டிவி மேடையில இருந்து திமுக மேடை வரைக்கும் பல மேடைகள்ல பேசி கைத்தட்டல்கள் வாங்கியவர். ஒரு விஷயத்தை 2K கிட்ஸுக்கு புரியுற மொழியில பேசி நம்ப வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதை ரொம்ப கேஷுவலா சிறப்பா செய்யக்கூடியவர் ராஜ்மோகன். முக்கியமா ராஜ்மோகனோட புட் சட்னி யூடியூப் சேனலுக்கு நல்ல வரவேற்பு உண்டு. முக்கியமா தமிழ்நாட்டோட சமூக நீதியில ஆரம்பிச்சு மாநில சுயாட்சி வரைக்கும் பேசக்கூடியவங்கிறதால அவரை தட்டி தூக்கிய விஜய் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரா ராஜ்மோகனை போட்டியிருக்காரு. ஒரே நேரத்துல தொலைக்காட்சி விவாதங்களையும் சமாளிக்கணும், சமூக ஊடக பரப்புரையும் செய்யணும்னா அதுக்கு ராஜ்மோகன் தான் சரியான நபர்னு நம்பி களமிறங்கியிருக்கார் விஜய். பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தர் வேணும்னு ஜான் ஆரோக்கியசாமியை தட்டி தூக்கிய விஜய் பிறகு பிரசாந்த் கிஷோரோட நெருக்கமா வேலை செஞ்ச ஆதவ் அர்ஜுனாவையும் கட்சிக்கு கொண்டு வந்துட்டார். அதன் பிறகும் பிரசாந்த் கிஷோர் மேல இருந்த ஈர்ப்பு விஜய்க்கு குறையல. அதனாலதான் கட்சியோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மேடையில பிரசாந்த் கிஷோரையே கொண்டு வந்து உட்கார வச்சார் விஜய். அந்த மேடையில பேசின பிரசாந்த் கிஷோர், விஜய் கட்சிக்கு தேர்தல் வியூக வகுப்பாளரா நான் வரல, ஆனா நிச்சயமா என்னால முடிஞ்ச உதவிகளை செய்து கொடுப்பேன்னு சொன்னார். அந்த உதவிகள்ங்கிற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னு போக போகத்தான் தெரியும். ஆனா ஒண்ணு, விஜயோட தேர்தல் வியூகங்கள்ல நிச்சயம் பிரசாந்த் கிஷோரோட பங்களிப்பை தவிர்க்கவே முடியாது. தன்னோட கட்சிக்கு தேவையான திறமைசாலிகள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி போய் தட்டி தூக்குறதுல விஜய்க்கு நிகர் விஜய் தான். அந்த பட்டியல முக்கியமானவர் IRS அதிகாரி அருண்ராஜ். கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய்க்கு
பின்புலத்துல இருந்து ஒரு அரசு அதிகாரி ஆலோசனைகள் சொல்றாருங்கிற செய்தி அரசியல் புரசலாக இருந்துச்சு. ஆனா அவர் யாருன்னு சரியா சொல்ல முடியல. அந்த சூழல்ல தான் IRS அதிகாரி அருண்ராஜ் விருப்ப ஓய்வு வாங்கிட்டு அரசியலுக்கு வர்றாருங்கிற செய்தி வந்துச்சு. அந்த நொடியில தான் விஜய்க்கு பின்னால இருக்கிற அரசு அதிகாரி அருண்ராஜ்ங்கிறது வெளியில தெரிஞ்சது. பத்திரிகைகள் சொன்னது போலவே பதவியில இருந்து வெளியில வந்ததும் விஜயை சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாரு அருண்ராஜ். IRS படிக்கிற மாணவர்கள் VIP-களை சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படிதான் விஜய் முதல்ல சந்திச்சார் அருண்ராஜ். அப்போ ஏற்பட்ட தொடர்பை விஜய் அருண்ராஜ் 2 பேருமே கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா விஜய் மாதிரியான ஒருத்தர் தன்னோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிறது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு அருண்ராஜ் நம்பினாரு. அருண்ராஜ் மாதிரியான இளம் அரசு அதிகாரி தன்னோட தொடர்பு வட்டாரத்துல இருக்கிறது எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு விஜய் கணக்கு போட்டாரு. கள்ளக்குறிச்சியில பிறந்து சேலத்துல படிச்சு சென்னையில MBBS படிச்சவர் அருண்ராஜ். அதன் பிறகு IRS முடிச்சு இந்திய வருமானத்துறையில மிக முக்கிய பொறுப்புக்கு வந்தார். இந்திய அரசியல் சட்டத்துல ஆரம்பிச்சு நிதி நிர்வாகம், வருமான வரி உள்ளிட்ட துறைகள்ல அனுபவம் கொண்ட அருண்ராஜை கட்சியோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரா அறிவிச்சார் விஜய். ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கும், அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க, அரசியல்வாதிகள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு பல விஷயங்களை தனக்கு கிடைச்ச அனுபவங்களை தனக்கும் தன்னோட கட்சிக்கு பயன்படுங்கிறதுக்காகத்தான் அருண்ராஜுக்கு விஜய் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட். முக்கியமா எந்த மாதிரி திட்டங்களை போட்டா மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கும், எந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தா அது மக்கள் கிட்ட எளிமையா போய் சேரும், என்ன மாதிரி பேசினா சாமானிய மக்களோட கவனத்தை கவரலாங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு அருண்ராஜ் உதவியா இருப்பாரு அப்படிங்கிறது விஜயோட நம்பிக்கை. இப்படி புஷி ஆனந்த்ல ஆரம்பிச்சு ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார், ராஜ்மோகன், அருண்ராஜ்னு விஜய் பார்த்து தட்டி தூக்கின தளபதிகள் விஜய்க்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சுக்க உங்களை போலவே நாங்களும் ஆர்வமா இருக்கோம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா? இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.